ஆ, மாணவர்கள் மாணவர்கள் எந்த அளவு ஆர்வமா இருக்காங்க அது அரசு. திராவிட நாயகர்னாலே வந்துட்டு சத்தம் வர்றதுதான். அதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. இளைஞர்கள் மத்தியிலே ஆகட்டும், மகளிர்கள் மத்தியிலே ஆகட்டும், வயதானவர்கள் மத்தியிலே ஆகட்டும், irrespective ஆஃப் தி ஏஜ், எல்லார் மனசுலயும் திராவிட நாயகர் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபவுண்டேஷன் போட்டு இருக்காரு. கண்டிப்பா 2026ல எந்தவித மாற்றமும் இல்லை. நம்ம மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தான் மீண்டும் முதலமைச்சராக. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி நிறைய தவறான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை எந்த அளவுக்கு ப்ரொடெக்டிவா யூஸ் பண்ணலாம், மாணவர்களோட அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு அதை யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விதமாக தான் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இன்னைக்கு 10 லட்சம் லேப்டாப் 10 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு கொடுத்துருக்காரு. அடுத்து வளர்ந்து வர இந்த டிஜிட்டல்ல வந்துட்டு கண்டிப்பா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அதை நாங்க உங்களுக்கு தரோம் அப்படிங்கிறது வந்துட்டு அது பெரிய விஷயம். ஏன்னா எத்தனை பேருக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கிறத அஃபோர்ட் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் காலேஜ் ஜாயின் பண்ணும்போதே வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு சிலர்னால தான் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சது தவிர எல்லாருனாலையும் அஃபோர்ட் பண்ண முடியல. அப்படி இருக்கக்கூடிய ஒரு டூலை இன்னைக்கு நாங்க உங்களுக்கே கொண்டு வந்து தரோம் அப்படிங்கிற ஒரு திட்டமாக தான் இந்த லேப்டாப் திட்டத்தை நான் பார்க்குறேன். மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி. இந்த மாதிரி பல சிறப்பான திட்டங்களை கொண்டு வந்துட்டே இருக்காரு மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும். ரொம்ப பெரிய நன்றி. எது பண்ணாலும் அது வந்து எலெக்ஷன் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே திருப்பி விடுறாங்க. அது எப்படி பாக்குறீங்க? ஏன் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது? கவர்மெண்ட் இவ்வளவு நல்லது செஞ்சுமே அது வந்து வெளியே தெரிய விடாம பண்றாங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை கிட்டத்தட்ட 2021 தொடங்கப்பட்டது. ஆனா ப்ராப்பரா செயல்படுத்தினது பார்த்தீங்கன்னா 2023 தான் செயல்படுத்தப்பட்டது. ஆனா அப்ப இருந்து இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட 27 மாதங்கள் அப்ராக்சிமேட்டா எந்த மகளிருக்கும் அவங்களோட உரிமை தொகை நிறுத்தப்படவே இல்லை. ஃப்ளோவா கண்டினியூஸா அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறதுதான். பீகார் மாநிலத்துலலாம் இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி ஏழைகளுக்கு நிவாரண நிதி கொடுக்குறோம்னு சொல்லி கொடுத்துட்டு இப்போ வந்துட்டு ஏழைகளுக்கு நிவாரண நிதி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அன்எலிஜிபிளான ஆட்கள்லாம் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை தான் பீகார்ல இருக்கு. ஆனா இங்கே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எந்த நிதி நெருக்கடி இருந்தாலுமே நான் தொடங்கின திட்டம் அது கண்டினியூஸா மக்களுக்கு எந்தவித தடையும் இல்லாம போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவை தான் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எடுத்துட்டு இருக்காரு. என்ன என்ன வியூகம் இருக்கா வின் பண்றதுக்கு? ஏன்னா நிறைய பேர் வந்திருக்காங்க, என்ன புது வியூகம் கிரியேட் பண்ணி ஜெயிக்கணுமா நார்மலா நம்ம பண்றது?
வியூகம் எதுவும் ஏன்னா நாங்க தினசரி மக்களை சந்திக்கிறதுனால வியூகம் வகுக்கிறதுக்கு இங்க தேவையே இல்லை அப்படிங்கறது தான் என்னோட கருத்து. ஏன்னா இந்த 5 ஆண்டு காலத்துல எவ்வளவோ திட்டங்கள் வீட்டுக்கு கண்டிப்பா நாங்க போய் இப்ப வீட்டுல திணை பிரச்சாரம் பண்ணோம்னா வீட்டுக்கு ஒரு பயனாளி கண்டிப்பா இருக்காங்க. அது கலைஞர் உரிமை தொகையினால ஒரு மகளிரா இருக்கலாம், இல்ல வந்துட்டு விடியல் பயண திட்டத்தினால ஒரு பயனாளி இருக்காங்க, புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டம், இப்படி ஏதாவது ஒரு திட்டத்தினால ஒரு பயனாளி கண்டிப்பா ஒரு வீட்டுக்கு இருக்காங்க. அப்படிங்கும்போது அதுவே போதும் இல்லையா? அது ஆனா இளைஞர்கள் வந்து வேற ஒரு பக்கம் திரும்பி இருக்காங்க, அது எப்படி பாக்குறீங்க? அரசியல் புரிதல் இல்லாத இளைஞர்கள் வேறொரு அந்த பக்கம் ஓட்டு திரும்பி போடுது. இருக்காங்க. இல்ல கண்டிப்பா எலெக்ஷன் நெருங்க நெருங்க அவங்களுக்கும் அரசியல் புரிதல் வரும் அப்படிங்கறது. ஏன்னா நாங்க ஒவ்வொரு திண்ணை பிரச்சாரமா போகும்போது நாங்க அவங்களுக்கு அததான் சொல்லி கொடுக்குறோம். மகளிர் பெரியவங்க எல்லாமே தாண்டி இளைஞர்கள் வீட்ல இருந்து அவங்கள தான் நாங்க ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு உட்கார வச்சு அரசியல் என்ன, இந்த ஆட்சியில என்னென்ன திட்டங்கள் வந்திருக்கு, எத்தனை பேர்த்தோட வாழ்க்கை நிலை மாறி இருக்கு அப்படிங்கறத நாங்க ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கோம். கண்டிப்பா எலெக்ஷனுக்குள்ள அவங்களும் அரசியல் மயமாக்கப்படுவாங்க அப்படிங்கிறது.